दाक्षिण्यरम्या गिरिशस्य मूर्तिः देवी सरोजासनधर्मपत्नी व्यासादयोऽपि व्यपतेस्य वाचः स्फुरन्ति सर्वे तव शक्तिलेशैः यदङ्घ्रिपङ्केरुहरेणुलग्नम् निपीय नीरम् विमलान्तरङ्गः जानामि तत्त्वम् निजम् आत्मरूपम् तन्नौमि नारायणतीर्थम् आर्यम् பகவான் கிருஷ்ணாவதாரம் வரையில் செய்து தன்னுடைய அவதார காரியத்தினாலே மக்கள் பூர்ணமாக பலனடையவில்லை என்ற நோக்கத்தோடு பல அடியார்களையும் மகான்களையும் மண்ணுலகிலே மீண்டும் அவதரிக்கச் செய்கின்றான். அந்த வகையிலே வேதவியாசருடைய அம்சமாக மண்ணுலகிலே மீண்டும் தோன்றியவர் நாராயண தீர்த்தர் என்ற மகான். ஒரு தீர்த்த நாராயண சுவாமி என்றும் கூறுவார்கள். இவர் ஆந்திர தேசத்திலே குண்டூர் ஜில்லாவிலே மங்களகிரி என்ற கஷேத்திரத்துக்கு அருகில் கானூர் என்ற கிராமத்தில் கிபி 1665 ஆண்டு அவதரித்தவர். சுமார் 80 வருஷ காலம் வாழ்ந்து கண்ணனுடைய திருவடியிலே அன்பு கொண்டு கண்ணனை பற்றி பல பல பாடல்கள் பாடியவர். இவை இசை நூல் வடிவமாக இறைவனுடைய நியமனத்தின் பேரில் இவர் படைத்தடைய ஒரு உயர்ந்த கிரந்தம் கிருஷ்ணலீலா தரங்கிணி என்பது. இவர் தந்தையார் இவருக்கு இட்ட பெயர் கோவிந்தன் என்ற பெயர். சிறுவயதிலேயே சாஸ்திரங்கள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி இவருக்கு. ஸ்ரீமத் பாகவத பாராயணத்தை விடாமல் பண்ணின்றிருப்பர். அந்த நாள் வழக்கப்படி பால்யத்திலே இவருக்கு விவாகம் ஆயிடுத்து. ஒரு சமயம் இவருடைய மனைவி பிறந்தகத்திற்கு சென்றிருந்த பொழுது மனைவியை தேடி இவர் ஊருக்கு போறார். போகின்ற மார்க்கத்திலே வழியில ஒரு காட்டாறு, அதுல பிரவாகம் நீர் வந்து கொண்டே இருக்கின்றது. ராத்திரி நேரம் சீக்கிரமாக அக்கறைக்கு போகணுங்கிற எண்ணத்தில் இந்த ஆற்றை கடக்க தொடங்குகின்றார். நல்ல நிசி நேரம், இருட்டு, இடுப்பளவு ஜலம், மார்பளவு ஜலம், கழுத்தளவு ஜலம் வந்துடுத்து. தான் நிச்சயமாக இந்த ஆற்று வெள்ளத்திலே அடித்துச் செல்லப் போகின்றோம் என்ற எண்ணம் வந்தபோது ஒரு ஆபத் சந்நியாசம் வாங்கின்றார். அதாவது துறவரம் மேற்கொள்வதாக மனதிலே இறைவனை நினைத்து ஒரு சத்தியம் அடைகிறது. ஆனா என்ன ஆச்சு, அதிர்ஷ்டவசமா பழச்சு விட்டார் இவர். அடுத்த நாள் பொழுது முடிந்து பார்த்தால் ஆற்றில் ஜலம் அடைஞ்சிருக்கு. ஒரு நிம்மதியாக அக்கறைக்கு போயாச்சு. அக்கறைக்கு போனதும் தான் மனநிலை செய்த பிரதிஜை வேறு யாருக்கும் தெரியாது என்ற எண்ணத்தினாலே மனைவியினுடைய வீட்டுக்கு போறார். போன இடத்திலே இறைவன் திருவருளாலே இவருக்கு அகக்கண் திறக்கப்படுகின்றது. ஏன்னா இவரை சாதாரண மனிதனாக பார்க்காமல் ஒரு சன்னியாசி உருவத்திலே கண்ணிலே இவருடைய மனைவிக்கு இவர் தெரிகின்றார். அதை கேட்டதும் உடனே தான் செய்ய இருந்த தவறை உணர்ந்து பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்டு துறவரம் பூண்டு பிறகு வடதேசத்திலே பல பல கஷேத்திரங்கள் எல்லாம் சென்று அங்கு சிவராம தீர்த்தர் என்பவரை அண்டி அவர் ஆசி பெற்று அவரிடத்திலிருந்து காஷாயத்தை பெற்று முறையாக துறவரத்தை ஏற்றுக்கொண்டு அன்று தொடங்கி நாராயண தீர்த்தர் என்ற துறவியாக வாழ்ந்து வருகின்றார். அவர் அப்படி தென் தேசத்துக்கு வந்தார், தட்சிண தேசத்திற்கு. அவர் செய்த அந்த ஒரு சிறு பிழையினாலே அவருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்தான் இறைவன். அந்த வயிற்று வலி தீராம அதோடய ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஊர் ஊரா போயிட்டு இருக்கார். காசி முதலான கஷேத்திரக்கெல்லாம் போய் தட்சிண தேசத்திற்கு வந்தவர் இங்கு காவேரி கொள்ளடம் இரண்டிற்கும் நடுவே அமைந்திருக்கின்றதான ஒரு நடுக்காவேரி என்ற கிராமத்திற்கு வந்தார். இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கனவிலே பகவான் சொன்னார், நாளை பொழுது விடிந்ததும் எந்த பொருளை நீ பார்க்கிறாயோ அதை பின்தொடர்ந்து செல், உன்னுடைய வயிற்று வலி தீர்ந்து போகும், நான் உனக்கு அருள் புரிகின்றேன் என்று. அடுத்த நாள் காலம்புற கண்ணை ஒழிச்சு பார்த்தார். வெள்ள விளையர் என்று ஒரு ஸ்வேத வராகம், வெள்ளை நிறமுள்ள ஒரு பன்றி. அதை பார்த்தது அதை தொடர்ந்து போறார். வெகு வேகமா போறது. அது பக்கத்தில் இருக்கிற பூபதி ராஜபுரம் என்றதான ஒரு கிராமத்திலே அக்ரஹாரத்திற்குள்ளே நுழைந்து இங்கு நடுநாயகமாக இருக்கக்கூடியத ஒரு வெங்கடாச்சலபதியினுடைய கோயிலுக்குள்ள நுழைஞ்சது.
இவரும் அதை பின்தொடர்ந்து உள்ள போனா அந்த பன்றியை காண அங்க ஆனா பகவான் தான் இருக்கார். இவர் வயிற்று வலி தீர்ந்து போச்சு. உடனே ரொம்பவும் சந்தோஷத்தோடு அந்த அங்க இருக்கக்கூடியதான உரைகின்றதான அந்த திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசனை பற்றி பாடுறார். இதுதான் இவர் பாடிய முதல் பாடல். இந்த இவருடைய பாடல்களுக்கெல்லாம் கிருஷ்ணலீலா தரங்கிணி என்ற பெயர் மேற்கொண்டு தரங்கம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. வாக்கேயக்காரர்களுடைய கீர்த்தனைகள் போல சங்கீத மூர்த்திகளான தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் இவருடைய பாடல்களுக்கெல்லாம் அமைக்கப்பட்ட ராகங்கள் போல இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணிக்கு ராகங்கள் அமைக்கப்படவில்லை. இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி பிரபலமானது பஜன சம்பிரதாயம் மூலமாக. பஜனைகளிலே இதை அதிகமாக பாடுகின்றார்கள். இன்றளவிலே பார்த்தோம்னா கச்சேரிகள்ல, சங்கீத கச்சேரிகள்ல இதை கடைசியில் துக்குடா மாதிரி 1-2 பாடுகின்றார்கள். இப்ப இந்த தீர்த்தநாராயண சுவாமியினுடைய ஆராதனை விழா திருப்பந்தூர் வருஷம் நடக்கிறது. அங்கே இந்த பாடல்களை பாடுறான். ஆனாலும் இந்த பாடல்களுக்கு அவர்களுக்கு யாருக்கெல்லாம் எப்படி இஷ்டமோ அது மாதிரி ராகங்களை எல்லாம் அமைத்து ஜனரஞ்சகமாக பாடுவது ஒரு மரபாக இருக்கு. இந்த பாடல்கள் அடங்கிய புத்தகங்களை பார்த்தோம்னா அதில் இருக்கிற ராகங்களும் வேறுபட்டு இருக்கு. ஆகினாலே இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி என்றதான கிரந்தத்திலே உள்ள அழகான அருமையான எளிமையான சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடல்களை அவகாசம் இருக்கின்றவர்கள் எத்தனை பாடல்கள் முடியுமோ அதை பார்ப்போம். அநேகமாக கிருஷ்ணாவதாரத்தோடு தொடர்பு கொண்டதானதுனாலே கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் குறிப்பிட்டு, கிருஷ்ணன் பிறந்தது முதலாக ருக்மிணி கல்யாணம் வரையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிட்டு பாடப்படும் பாடல்களானதுனாலே அதுக்கு பேரே கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு பேரு. ஆகினாலே இவர் இந்த கஷேத்திரத்தில் போய் முதல்ல பாடினாரே அந்த இடத்துக்கு பேர் வராகபுரின்னே பேருங்கிறார். நம்ம நாளில் அதை வரகூர்னு சொல்றார். தஞ்சாவூர் ஜில்லாவுக்குள்ள தஞ்சாவூரிலிருந்து வெகு அருகாமையில இருக்கக்கூடியதான் இந்த கிராமம் இப்பவும் பார்க்கலாம். அங்க நடுநாயகமாக அங்க ஒரு கோவில் இருக்கு, வெங்கடாஜலபதி கோவில். அந்த கோவில் இருக்கிற அந்த சுவாமியை பற்றி பாடிய முதல் பாட்டு இது, முதல் தரங்கம். இதை பாடுறார் அவர். அது சில புத்தகங்களை பார்த்தோம்னா அது நாட்டராகத்தில் எழுதியிருக்காத, நாட்டராகத்தில் பாடுபவர்களும் உண்டு. இந்த பாட்டை நாம இப்ப தெலுங்கு ராகத்தில் பாடப்படுறேன். அப்ப ஜய ஜய ரமநாத ஜய ஜய தராநாத ஜய ஜய ரமநாத ஜய ஜய தராநாத ஜய ஜய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷா ஜய ஜய ரமநாத ஜய ஜய தராநாத ஜய ஜய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷா. ஜெய ஜெய ரமாநாதா, ஜெய ஜெய தராநாதா, ஜெய ஜெய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷான்னு பாடுறார். ரமாநாதன் லட்சுமிபதி, தராநாதன் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி என்ற 2 தேவிமார்களோடு இருக்கின்றானே எம்பெருமான். அங்கே அவன் வராகபுரிங்கிறார். அதான் வரகூர்னு பேர். அந்த ஊருக்கே வராகபுரின்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ஒரு வராகத்தை, ஒரு ஸ்வேத வராகத்தை, வெள்ளை பன்றியை பின்தொடர்ந்து சென்று அங்கு அந்த சுவாமியை பார்த்ததுனால வராகபுரின்னு அழைக்கிறார். அன்று தொடங்கி அந்த ஊருக்கே வரகூர்னு பேர் வந்தது. ஜெய ஜெய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷா. நிகம கோச்சர நித்ய நிர்மலானந்தகண விகணித மகாமோக விமல விஜான ககயான சஞ்சார கண்டிதாசுரரிகர சகல குண சம்பன்ன சத்ய பரிபூர்ண சகல குண சம்பன்ன சத்ய பரிபூர்ண ஜய ஜய ரமாநாத ஜய ஜய தராநாத ஜய ஜய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷா. விசேஷமாக நிகமகோச்சரா நித்ய நிர்மலானந்த வரிசை அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்றார். வேதத்தினாலே பிரதிபாதம் செய்யப்பட்டவனே, நிர்மலமான வடிவு உடையவனே, விகணித மகாமோக விமல என விஜான ககையான சஞ்சாரங்கிறார். ககையான அதாவது கருடன் மேலே சஞ்சரிக்கின்றவனே, கண்டித்த அசுர நிகர
அசுரர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான அவர்களிடத்தில் இருக்கின்ற அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் அழித்து அடக்கி அவர்களை எல்லாம் வென்றவனே, சகல குண சம்பன்ன சத்திய பரிபூர்ணா, எல்லா நற்குணங்களும் பொருந்தியவனே, நிரம்பியவனே, சத்திய பரிபூர்ணா, சத்தியமே வடிவானவனே, ஜெய ஜெய ரமாநாதா, ஜெய ஜெய தராநாதா, ஜெய ஜெய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷான். அடுத்த சரணத்தை சொல்றார், முரநரக சம்ஹார மூடமதி ஜனதூர, முரநரக சம்ஹார மூடமதி ஜனதூர, பரிஜன சிவம் கர பராவர ஷரீரா, நிரவதிக காருண்ய நிக்கில லோக சரண்ய, நிரவதிக காருண்ய நிக்கில லோக சரண்ய, சரசநாராயண தீர்த்த சத்குரு வரேண்யா, ஜய ஜய ரமநாத, ஜய ஜய தராநாத, ஜய ஜய வராகபுரி ஸ்ரீ வெங்கடேஷா. முர நரக சம்ஹார, முரன் என்பவனையும் நரகன் என்பவனையும் சம்ஹரித்தவனே, பிராக்ஜோதிஷபுரத்திற்கு சத்யபாமையுடன் சென்று முரபாசத்தை எல்லாம் மறுத்து முரன் என்பவனை வதித்து பிறகு நரகாசுரனை வதித்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் பாகவதன் தசமஸ்கந்தத்தில் உள்ள விற்த்தாந்தங்கள், அதையெல்லாம் வச்சுட்டு சொல்றாருங்க. முர நரக சம்ஹார மூடமதி ஜனதூர, மூடர்களான மதிப்படைத்த ஜனங்களுக்கு அதி தூரத்திலே இருப்பவனே, அருகாமையில் வராதவனே, பரிஜன சிவங்கர, உன்னை ஆசிரியித்த அடியார்களுடைய மங்களங்களை கொடுப்பவனே, வரிசையா சொல்றார். நிரவதிக காருண்யா, விசேஷமான அளவற்றதான கருணை உடையவனே, நிக்கில லோக சரண்யா, எல்லா லோகத்திற்கும் சரணாக இருப்பவனே, சரச நாராயண தீர்த்த சத்குரு வரேண்யா என்று இந்த நாராயண தீர்த்தருடைய முத்திரையோடு இந்த பாடலை முதல்ல இவர் பாடின பாடல் வரகூர் என்று பேசப்படும் வராகபுரியில் இருக்கின்ற அந்த வெங்கடாஜலபதி சந்நிதியில பாடினார். இவர் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் இவர் விசேஷமாக கொண்டாடி இவர் அங்கேயே வசிக்கும்படி ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கெல்லாம் இவர் பாகவத காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு அந்த பகவான் இவருக்கு உத்தரவு போட்டான், நான் கிருஷ்ணாவதாரம் செய்து கிருஷ்ணனாக பிறந்தது முதல் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிற வரையில் நான் செய்த அனந்தமான லீலைகளை எல்லாம் தொகுத்து இசையோடு அனுபவிக்கலாம் போல, நாட்டியத்திற்கு உகந்தது போல ஒரு அழகான ஒரு இசை நூலை நீ வடிக்க வேண்டும் என்று இறைவனுடைய அந்த ஆணையை மேற்கொண்டு அவர் படைத்ததுதான் அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி. அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியில கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்னாலிருந்து ஆரம்பிச்சு பாகவதம் தசமஸ்கந்தத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அப்படியே சொல்றார். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பாடல்கள் பாடினதான் என்று அதை நாம் தொகுத்து பார்த்தோம்னா மொத்தம் 12 தரங்கமாக பிரித்து பல பாடல்கள் பாடிருக்கார் அவர். அதுல முதல்ல அவதாரத்துக்கு முதலாலேருந்து ஆரம்பிச்சு ருக்மிணி கல்யாண வரையில் அத்தனை பாடல்களையும் நாம் தொகுத்து பார்க்கணும்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல முக்கியமானதும் மிகவும் பிரபலமானதும் சில பாடல்கள் நாம் பார்க்க போறோம். முதல்ல இந்த கிருஷ்ணாவதாரத்திற்கு பின்னால பாகவத வரலாறு என்னன்னா, பூமி தேவி இந்த பூலோகத்தில் இருக்கின்ற க்ஷத்திரியர்கள் அரசர்கள் செய்கின்ற கொடுமை தாங்காமல் அதர்மம் தாங்காமல் பிரம்மதேவனை போய் சரணடைகின்றாள். பிரம்மதேவனுடனே பூமி தேவியை அழைத்துக் கொண்டு எல்லா தேவதைகளையும் உடன் அழைத்து இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் உடன் அழைத்துக் கொண்டு திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கின்றதான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே சென்று தஞ்சம் என்று அவனை சரணடைகின்றார்கள் என்பது இந்த பாகவத வரலாறு. அந்த விஷயத்தை வச்சு அப்படியே இந்த தரங்கத்தில் ஒரு பாட்டு பாட்டாருங்க. சரணம் பவ கருணாமயி குருதீன தயாளோ, சரணம் பவ கருணாமயி குருதீன தயாளோ, கருணாரச வருணாலயம் கரிராஜ கிருபாளோ, சரணம் பவ கருணாமயி குருதீன தயாளோ. சரணம் பவ கருணாமயி குரு தீன தயாளோ,
கருணாரச வருணாலய கரிராஜ கிருபாளுங்கிறார். சரணாகதி பண்ணுகின்ற வேளையில அவனுடைய உயர்ந்த குணங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கருணையே உருவானவனே கருணாரச வருணாலய கரிராஜ கிருபாளோ, அந்த கரிராஜன் அதாவது கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தவன் கிருபையே உருவானவன் என்று அவனை அடிபணியும் போது அவருடைய நற்குணங்களை எல்லாம் அவருடைய பெருமைகளை எல்லாம் நினைவுபடுத்தி மேல சொல்றான்னா, அதுனா கலு விதிநாமகி சுதியா சுரபரித்தம் அதுனா கலு விதிநாமகி சுதியா சுரபரித்தம் மதுசூதன மதுசூதன ஹரமாமக துரிதம் சரணம் பவ கருணாமயி குருதீனதயாளோ. அதுனா கொலு விதினாமி சுதியா சுரபரிதம். விதினா பிரம்மதேவன், அவனோடு கூட சுரபரித்தம் தேவதைகளை எல்லாம் உடன் அழைத்துக் கொண்டு அந்த பூமி தேவி சரணாகதி பண்றான. அவ சொல்றா, மதுசூதன மதுசூதன ஹர மாமக துரிதம். ஏ மதுசூதனா, மதுபைடவர்களை எல்லாம் வதித்தவனே, நீ என்னுடைய துரிதம் கட்டங்களை எல்லாம் நீ போக்க வேண்டும் என்று சரணாகதி பண்ணுவதாக இந்த பாட்டில் பல பல சரணங்கள். கிருணிமண்டல மணிகுண்டல பணிமண்டல சயனா கிருணிமண்டல மணிகுண்டல பணிமண்டல சயனா அனிமாதி சுகுணபூஷண மணிமண்டப சதராம் வினதா சுதகனவாகனம் முனிமானசம் பவனம் மதுசூதனம் மதுசூதன ஹரமாமக துரிதம் சரணம் பவ கருணாமயி குருதீனதயாளோ. அவன் அணிந்து கொண்டிருக்கிறதான மணிமயமான குண்டலங்களை எல்லாம் வர்ணித்து பணிமண்டல சயனாங்கிறார். அதாவது ஆதிசேஷன் 1000 தலைகள் பணங்களுடையதான ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருப்பவனே, அனிமாதி குணபூஷண மணிமண்டப சதனா என்று அனிமாதியான நல்ல குணங்களை எல்லாம் உடையவனே, மணிமண்டபத்தை சதனமாக வைத்திருப்பவனே, வினதாசுத கனவாகன முனிமானச பவனா. வினதாசுதன்னா வைனதேயன், அந்த கருடனை வாகனமாக கொண்டவனே, முனிவர்களுடைய ஹிருதயத்திலே பவனமாக இருப்பிடமாக கொண்டவனே, மதுசூதனா மதுசூதனா ஹர மாமக துரிதம், என்னுடையதான கட்டங்களை எல்லாம் நீ போக்க வேண்டும் என்று இந்த பூமி தேவியானவள் பிரம்மதேவனையும் இந்திரர்களையும் இந்திராதி தேவதைகளையும் முன்னிட்டுக் கொண்டு திருப்பார்கடல் சென்று க்ஷீராப்திநாதனான ஸ்ரீமன் நாராயணனை அடிபடிந்த விற்த்தாந்தத்தை இந்த தரங்கத்தில் சொல்றார். இங்க நாம அம்சானந்தியில பாடின இந்த தரங்கம் சில புஸ்தகங்கள்லாம் பார்த்தோம்னா சௌராஷ்டிரத்தில் போட்டிருக்கு, சௌராஷ்டிரத்திலையும் பாடுறது உண்டு.